இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. பிறருக்கு பயன்படுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு என்றுதான் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே பிறருக்கு நன்மை செய்வோம், ஆறுதலாயிருப்போம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் 1:24 நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த வாழ்க்கை முடிந்தால் நலமாயிருக்கு. பலரும் சொல்லுகிறது எனக்கு வாழ பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுகிற அநேகரை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நாமும் சொல்லுகிறோம் பல நேரம். இன்றைக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் யாரோ ஒரு சிலருக்காவது நாம் பிரயோஜனமாக தேவன் வைப்பதற்கு தான். யாரோ ஒருத்தர்கள் கட்டுகளிலே இருக்கிறார்கள், காயங்களிலே இருக்கிறார்கள். உங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்க கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிறருக்கு நாம் பயன்படுகிற ஒரு கருவியாக கர்த்தர் இன்றைக்கு நம்மளை வைக்க விரும்புகிறார். இந்த நாளை கொடுத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. பிறருக்கு பயன்படுகிறவர்களாக, பிறருக்கு அவசியமான ஒரு நபராக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு என்றுதான் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஆகவே பிறருக்கு நன்மை செய்வோம், ஆறுதலாயிருப்போம். அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.